ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சவுத் எண்ட் பீச்சுக்கு தான் வந்து போக போகிறோம். क्या कर रही को? अच्छा मैं ढक देती हूँ. गुलगुली हाय मम्मा कहती हूँ नो या எங்கள் வீட்டில் வந்து ரிப்பேர் அண்ட் ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ வந்து நாங்கள் வந்து சவுத் எண்டில் இருக்க எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் வந்து 1 வீக் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அவங்க வீட்டில் இருந்து பீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பக்கம் தான். ஸோ ஒரு ஈவினிங்காக வந்து அப்படியே பீச்சுக்கு கிளம்பி வந்தோம். இந்த பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பீச்சில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வந்து காரில் வந்தோன்னா இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த டிக்கெட் இருக்கும், அதை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இக்லூலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சவுத் எண்ட் பீச்சுக்கு வந்து வந்தோம். இப்போ தான் வந்து மறுபடியும் வந்து வரோம். यहाँ से गला देना सो குல்குலியும் அவங்க அப்பா வந்து ஆப்போசிட்டில் இருக்காங்க. அவங்க பார்க்கிங் டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் நானும் இக்லுவும் வந்து க்ராஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால தான் வந்து அவ்வளோ அலப்பறை பண்ணிகிட்ருக்கான் அவன். லண்டன்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சவுத் எண்டுக்கு வந்து ட்ரெயினும் இருக்குது. இந்த ரோடு இருக்குது இல்லையா, அது இந்த ரோடு வந்து அப்படியே வந்து லாஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து போனோன்னா ஸ்டேஷன் வந்துடும். அப்படியே லண்டன்லேருந்து ஈஸி ஆக்சசபிள் பீச்சில் வந்து சவுத் எண்ட் பீச்சும் வந்து ஒன்று. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு வீக்கெண்டில் வந்தோம். செம்ம கூட்டமாக இருந்தது. வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோவா வந்து க்ரௌடே இல்லை. செம்ம காற்று வீசுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யூகேயில் வந்து புயல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கே வந்து தெரியாது. சவுத் எண்ட் பீச்சில் வந்து முடிச்சுட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்கள். அப்போ அங்கே தான் வந்து சொன்னாங்க, காற்று வந்து எந்த ஸ்பீடில் அடிச்சிட்டு இருந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து அப்படியே ஆடிட்டு இருந்தோம். அந்த மாதிரி வந்து அடிச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து பாருங்கள், கடலில் வந்து தண்ணி ஃபுல்லாக கரை வரைக்கும் இருக்குது இல்லையா, இது வந்து ஹை டைடு அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி வந்து கரை வரைக்கும் இருக்கும். இதுவே வந்து லோ டைடு சமயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கடல் வந்து உள்வாங்கின மாதிரி வந்து ஃபுல்லாக கரை ஃபுல்லாக வந்து தண்ணியே இருக்காது. சவுத் எண்ட் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா பீச்லேயே வந்து ஒரு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் இருக்குது. சவுத் எண்ட் பீச்னாலே வந்து ஃபேமஸ் ஆனது சவுத் எண்ட் பியர். இந்த பியர் வந்து பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் ப்ளஷர் பியர் இன் த வேர்ல்டு. கடலுக்கு நடுவில் வந்து ஒரு பாலம் மாதிரி கட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்லாம் வந்து விடுவாங்க. சவுத் எண்டை சுற்றி அங்கங்கே பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. இப்போ நம்ம பியர் ட்ரெயினில் வந்து ஏறி நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து டிக்கெட் வந்து 2 வே வந்து நம்ம ட்ரெயின் எடுத்தோன்னா வந்து £7.50 அண்ட் வந்து கிட்ஸுக்கு வந்து £4. நம்ம வந்து வாக்கிங்லேயும் வந்து போகலாம் இந்த பியரில், ட்ரெயின்லேயும் வந்து போகலாம். இல்லைனா வந்து ஒரு தடவை ட்ரெயினில் போயிட்டு வரும்போது ரிட்டனில் வந்து வாக்கிங்லேயும் வந்து வரலாம். நாங்கள் பேபி க்ளூவை வச்சுருக்கதால நம்ம ட்ரெயின்லேயே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெயினில் தான் வந்து போக போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம இங்கே வரும்போது அவ்வளோ கூட்டம், ட்ரெயினுக்கு வந்து அவ்வளோ க்யூ நின்றுட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து டிக்கெட் வாங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ட்ரெயினும் வந்தது. நம்ம வந்து ட்ரெயினில் வந்து ஏறிட்டோம். எண்ட் ஆஃப் த பியரில் இந்த மாதிரி வந்து ஒரு ஷிப்பும் வந்து நின்றுட்டுருக்கான். அதில் வந்து போகணுன்னா தனி என்ட்ரி டிக்கெட்ஸு, அதாவது போகலாம் முடியாது, ஜஸ்ட் உள்ளே போய்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கான். ஸோ நம்ம அங்கே போயிட்டு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ட்ரெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக மாற்றிருக்காங்க போல். லாஸ்ட் டைம் வரும்போது நம்ம வந்து இந்த ட்ரெயின் இல்லை.
இந்த பியர் வந்து பார்த்திங்கன்னா 1853 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. கரையிலேருந்து கடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.33 மைல்ஸ் வந்து இந்த பியர் வந்து இந்த பிரிட்ஜ் மாதிரி வந்து போகும். கிட்டத்தட்ட வந்து 2 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே. இங்கேயே வந்து இவ்வளோ காற்றடிக்குதுன்னா உள்ளே போனால் செம்ம காற்றடிக்கும்னு நினைக்கிறேன். वॉश பண்ணி சாப்பிடு. प्रॉपर से रखना कच्चे ना. देखो ट्रेन में जा रहे हैं सर. देख सही में जा रहा है सब ट्रेन. पिज़्ज़ा पानी पे जा रहा है सब ट्रेन में. பீச்ல பாரு யாருமே இல்ல. நம்ம கடைசியா வரும்போது எவ்வளவு बिल्कुल नहीं. நம்ம வாக் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அந்த பாத்தில் தான் வந்து வாக் பண்ணிட்டு வருவோம். அங்கங்கே வந்து உட்கார்றதுக்கும் வந்து சேர்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. பியர் ஸ்டேஷன் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இறங்கணும். ट्रेन स्टॉप होगी. ட்ரெயினில் ஏறும்போதே ட்ரெயின் வந்து மாறிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே நின்றுட்டுருக்கு பாருங்கள், இந்த ட்ரெயினில் தான் வந்து வந்தோம். उतरो. हाथ बाहर मत. ये में जोप ले. आउट आउट. नहीं आती है. दोनों ने सवाल में. गुरु ने बांधा. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து ஷாப்லாம் வந்துருக்கும். எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 5க்கு மேலே தான் வந்து வந்தோம். 5 o'clock வந்து எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க போல் இங்கே. ஆமாம், அங்கே நிற்கிது. கரையை விட இங்கே உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வேகமாக வந்து காற்றடிச்சிட்டு இருந்தது.
இங்கே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து அந்த பக்கம் ஃபிஷ்ஷிங்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கும் வந்து நம்ம தனியாக வந்து பே பண்ணணும் போல். செம்ம காற்றுங்க. இந்த மாதிரி காற்று வந்து என் லைஃப்லேயே வந்து நான் பார்த்ததே இல்லை. இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்தெந்த ஊர் இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு போட்டிருக்கு. அட்லாண்டிக் ஓஷன் வந்து அப்படியே வந்து உள்ளே வரும். அந்த உள்ளே வர பகுதியை தான் வந்து இங்கிலீஷ் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இங்கிலீஷ் சேனல் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாண்டை வந்து அப்படியே பிரிக்கிறது. ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாண்டுக்கு நடுவில் வந்து இந்த இங்கிலீஷ் சேனல் வந்து போகுது. லாஸ்ட் டைம் சவுதர்ன் பீச்சுக்கு வரும்போது குல்குலி வந்து இக்லூ மாதிரி இந்த மாதிரி தான் வந்து ஓடிட்டு இருந்தா. இப்போ வந்து கொஞ்சம் மெச்சோர்டு ஆகிட்டா. அங்கே நம்ம பியரோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தோம் இல்லையா, ஒரு ஷிப் நிற்குதுன்னு சொல்லிட்டு, அந்த ஷிப் இது தான். பார்க்குறதுக்கு பைரேட் ஷிப் மாதிரியே இருந்தது. இது வந்து ஒரு ஸ்பானிஷ் ஷிப்பு. ஆக்சுவலாக வந்து 1 வீக்குக்காக வந்திருக்கு இது. இந்த ஃப்ளாகை வந்து பார்த்ததும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இப்போது விஜயோட கட்சி கொடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஃப்ளாக் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. திஸ் இஸ் ஆக்சுவலி எ ஸ்பானிஷ் ஃப்ளாக். அங்கே தூரமாக பாருங்கள், ஷிப்லாம் வந்து கண்டெய்னரை வந்து ஏற்றிட்டு போயிட்டுருக்கு. இங்கே பக்கத்தில் தான் வந்து டோவர்ன்ற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷிப்லேயே வந்து லாரி அந்த மாதிரிலாம் வந்து போகும். அதை வந்து ஒரு நாள் நம்ம போகலாம், அங்கே போய் பார்க்கலாம். மேபி அங்கே போகணும்னு நினைக்கிறேன். அது ஒரு யார்டு மாதிரி இருக்குல்ல அங்கே. ஓ, வெளியில் போதா? அந்த கப்பல் என்ன இன்னொன்று பின்னாடி வருது. இதுதான் இந்த பியரோட கடைசி. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காரு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 5 o'clock ஆகிடுச்சு. இல்லைனா நம்ம அப்பர் டெக்கும் வந்து போயிருக்கலாம். இதுக்கு மேலேயும் வந்து ஒரு வியூவிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும். இங்கே ஒரு தொட்டி மாதிரி கட்டி சாண்ட்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்ச நேரம் குல்குலியும் இக்லும் விளாண்டுட்டு இருந்தாங்க. அங்கேயுமே படிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி வெண்டிங் மிஷினு. இந்த பேபி ப்ளூ ஏறி உட்காந்துக்கிட்டான். नहीं होता। अच्छा करो, तुम यूं करो, स्टेयरिंग करो, स्टेयरिंग पकड़ के हलाओ, पप्पा करते ना ऐसा। कहाँ जा रहे हो? அந்த வெண்டிங் மிஷின்லேருந்து இறக்கி இங்கே வந்து இது ரன் ஆகும், இதில் உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சோம்.
அவ்வளோதான் பியரில் வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது தான் வந்து பார்த்தோம். இந்த புயல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்து போகிறவங்கள வந்து அலோவ் பண்ணவே இல்லை பிரிட்ஜில். ஜஸ்ட் வந்து ட்ரெயினில் தான் வரணும், ட்ரெயினில் தான் வந்து போகணும். That is my line. You are saying my line. Hey, look, there's even an airport, but there's no driver. நம்ம போகும்போது எவ்வளோ தண்ணி இருந்தது, இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது போல். இதுக்கு பேர் தான் வந்து லோ டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த கரையிலலாம் வந்து தண்ணியே வந்து இல்லை. அப்படியே இன்னும் கொஞ்சம் டைம் ஆக ஆக உள்ளே போயிடும் ஃபுல்லாகவே. சாரி, ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் பாதி தூரம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து உள்ளே போயிட்டு கரை வந்து அவ்வளோ பெருசாக தெரியும். அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்டு அந்த கிளிப்பையும் இந்த கிளிப்பையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து உள்ளே போயிருக்குது. ஆமாம், ஃபுல்லாக போயிடுச்சு பாரு எப்படி. தண்ணி எல்லாம் வெளியில போகுது. ஓகே, அலை அலையா வந்து இதோட நம்ம இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.